ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். நம்ம தோட்டத்துக்கு காலையிலே போயிருந்தோங்க. நிறைய தரப்பசலை முளைச்சிருந்தது. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். மழை பெஞ்சாலே தரப்பசலை அதிகமாக வளர ஆரம்பிச்சிருது. சரி, நிறையா இருந்தனால இன்றைக்கி தொக்கு செய்யலாம் அப்படின்ட்டுன்னு நான் பறிச்சுட்டு வந்துட்டோம். அங்கேயே தோட்டத்துலேயே எல்லாத்தையும் அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் வேர் நிறையா இருக்கனால அதெல்லாம் ஆஞ்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு இந்த எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவும் வேரோடு போட்டாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வேரெல்லாம் எடுத்துருவோம். இந்த பாருங்கள், ரொம்ப இந்த இலை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இருக்கிற கீரையிலே இதுதான் குட்டியாக இருக்கும். இந்த இலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கேயாவது கிடைச்சா கூட வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இதை பாருங்கள், இந்த வேர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம ஆஞ்சி எடுத்துடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இவ்வளோ கீரையும் எனக்கு ஆயிரத்துக்கே ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இதெல்லாம் தேவையில்லாமல் அந்த வேர் மீதி இருக்கிறது எல்லாமே திரும்பவும் நான் ஆஞ்சிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே அலசிட்டோம், இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 தடவை தண்ணியில் அலசி வடிகட்டி வச்சுக்கலாம். நான் வடிகட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லது இந்த கீரை பார்த்திங்கன்னா அதில் விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லது. என்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோம். இந்த தொக்குக்கு நம்ம சேர்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானாலும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இந்த கீரையை நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வதக்கி எடுத்துக்குவோம். பார்க்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வானல் ஃபுல்லாக இருக்குது கீரை. அதை சுருங்கினவுடனே தான் நம்ம உப்பெல்லாம் சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா பூண்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க. வரமிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த கீரை சுருங்க எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் சேர்த்துக்குவோம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க. கீரை நல்லா வதங்கிடுச்சு, அதனால தான் நான் இப்போ உப்பு போடுறேன். புளியை நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை திக்காக கரைச்சி அதையுமே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது கெட்டு போகாத இருக்கும். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 1 வாரம் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுரு. இப்போ அந்த புளி தண்ணியெல்லாம் சுண்டி வருது பாருங்கள். தண்ணியெல்லாம் சொன்ன உடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயை இறக்கி வச்சுக்குவோம். அதை ஆற வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு கடுகு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போ கீரைக்கு தகுந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 மிளகாய் போட்டிருக்கேன். இந்த கடுகெல்லாம் அப்படியே படப்படன்னு வெடிக்கும். அந்த திட்டத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இதை பாருங்கள், ஆறின பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு பல் 20 பல் உரித்து வச்சுருக்கேன். 20-25 கூட நம்ம போட்டுக்கலாம். அதை அப்படியே எண்ணெயில் வதக்கிடுங்க. வதக்கி எடுத்துகிட்டு இந்த நம்ம கீரை அரைக்கும் போது அதோடு சேர்த்து நம்ம அரைக்கணும். இப்போ பாருங்கள், கீரை ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் போட்டுக்கலாம். ஏற்கனவே கீரையில் புளி தண்ணி போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். மீதி இந்த புளிக்கரைசில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வேணும்னா தண்ணிக்கு பதில் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் குறன்னு இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும், ருசியாக தான் இருக்கும். இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். செக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கீரை தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சிம்னியும் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய்லாம் விட்டு தாளிக்கிறனால கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம் நம்ம சிம்னியை. இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குழி எண்ணெய் தாராளமாக விட்டுக்குங்க. ஏன்னா இது 1 வாரம் வச்சு சாப்பிட போகிறோம் இல்லையா. 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சோடனே 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அப்படியே பவுட்ரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அப்படியே தூள் போட்டுக்குங்க. அப்படியே நல்லா படன்னு அந்த கடுகு பொரியட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தரப்பசலை அப்படியே எடுத்து நம்ம கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டு அந்த சூட்லேயே அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுங்க. சுருளை வதங்கணும். அந்த எண்ணெயிலே தண்ணிலாம் இல்லாமல் நல்லா சுருங்கிடணும். அது பாருங்கள், அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருங்க. அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய், வெந்தயம், கடுகு அது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப மழைன்னு இல்லை, ஓரளவுக்கு சொரசொரப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ போட்டிருக்க அந்த மிளகாய் எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த காரம் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவைன்னா நீங்கள் வாயில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையாண்டுன்னு. காரம் எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. இதை பாருங்கள், இப்போ அப்படியே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் கொஞ்சமாக உப்பு குறையிற மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கல் உப்பு போட்டு வேக வச்சாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி கொடுங்க. தரப்பசலை பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய எரிச்சலெல்லாம் தடுக்குது. தைராய்டு பிரச்சனையை குணமாக்குது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கர்ப்ப காலத்தில் நடக்கக்கூடிய இந்த ரத்தப்போக்கெல்லாம் தடுக்கும். அதனால் பெண்கள் இதை அதிகமாக சாப்பிட்ணும். இப்போ நம்மளுடைய தரப்பசலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
வெள்ளை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு மதியம் லஞ்ச் பாக்ஸ்லேயும் நம்ம கிளறி கொடுக்கலாம். இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.